குட்டி போடுற கப்பி மீன் செத்து போயிடுது, அதே மாதிரி குட்டி போட்டாலுமே உங்கள் கப்பி மீன்லாம் அதுவே சாப்பிட்ருது அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் குட்டியை வந்து காப்பாற்றலாம். அதே மாதிரி குட்டி போடுற ஃபீமேல் கப்பியும் வந்து நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக காப்பாற்றிடலாம், சாகாமல் காப்பாற்றிடலாம். நீங்கள் ப்ரீடிங் நெட் வச்சால் என்ன வச்சாலுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேல் கூட நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில டைம் வந்து அந்த ஃபீமேல் கப்பி வந்து இறந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மேல் வந்து கண்டினியூஸாக அது வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ரெக்னெண்ட்டாக கப்பி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஓடிட்டு டயர்டாகி இந்த மாதிரி சாக ஆரம்பிக்கலாம். அதனால் மேலுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு டேங்க் செட்டப் விட்டுக்கோங்க. ப்ரீடிங் நெட்டுங்கிறது இதுக்கு வந்து நல்ல மெத்தடு தான். ப்ரீடிங் நெட்டுக்கு பதிலாக இதுவும் ஒரு மெத்தடாக நீங்கள் பண்ணலாம். தனியாக வந்து ஒரு டேங்க்கில் இந்த மாதிரி வச்சுட்டு கீழெல்லாம் கல் போட்டுருங்க. அதே நடுவில் செடி வச்சுருங்க. இந்த கல்லும் இந்த செடியை நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, குட்டி போடும் போது அதில் போய் குட்டி போடும்போது என்ன ஆகும்னா அந்த கல்லுலேயும் செடியிலே போய் மறைஞ்சிக்கும் குட்டிலாம். அது அம்மா மீனே அதை சாப்பிடாமல் பாதுகாத்துடலாம். இதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட் கொடுக்கணும். மொயினாவோ இல்லை டாஃப்னியா இல்லை கிண்டில்வா இந்த மாதிரி அதில் ஆர்டிமியா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, மொயினா கல்ச்சர்லாம் பண்ணுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி டாஃப்னியா கல்ச்சர் பண்ணுற கஷ்டமாக இருக்குது, கிண்டில்வா கல்ச்சர் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கடையில் போய் ஆர்டிமியா கேப்சூல் வாங்கினீங்க அப்படின்னா அது கொடுப்பாங்க. ஒரு 10 ரூபா தான் வரும். அதை ஆச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதை ஆச் பண்ணி இந்த மாதிரி லைஃப் ஃபீடாக கொடுங்க. ஏன்னா குட்டி போடுற கப்பி மீனுக்கு வந்து கண்டிப்பாக லைஃப் ஃபீட் தேவை. லைஃப் ஃபீட் இல்லாட்டி எதுவுமே எங்கிட்ட இல்லைனா கூட ஹை ப்ரோட்டீனில் ஃபுட்டை வாங்கி போடுங்க. இந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சுட்டு அதுக்கு நல்ல வந்து லைஃப் ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாலே நல்ல ஆரோக்கியமாக குட்டியை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குட்டியோட சைஸும் ரொம்ப நல்லா பெருசாகவே வரும். அதே மாதிரி குட்டி போட்டதுக்கப்புறம் சில ஃபீமேல் கப்பியில் இறந்துரும். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். அது சரியான ஃபுட்டு கிடைக்காம, இல்லாட்டி இந்த மாதிரி மேல் மீன் துரத்திக்கிட்டே இருக்கும்போது, இல்லாட்டி இந்த மாதிரி சில டைம் ஒட்டுக்காக விட்டு வச்சிங்கன்னா குட்டி போடுற மீனை போய் மற்ற மீன் போய் கீழே கடிச்சு வைக்கும். அப்படி வச்சுனாலுமே இறந்துரும். அதனால் தனியாக வைங்க. மற்ற மீனோட விடாமல் இந்த மாதிரி தனியாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் தனியாக வச்சுட்டு நீங்கள் லைஃப் ஃபீட் போட்டிங்கன்னா குட்டியோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அந்த குட்டி போடுற கப்பி மீனும் உங்களுக்கு சாகாமல் பத்திரமா கிடைக்கும். இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மீனவர் பற்றி நம்ம தினமும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி